என்ன சார் சொல்லிருங்க, சஸ்பென்ஸை ஓபன் பண்ணிடலாமா எப்படி? அதுக்கு முன்னால் ஒரு முன்னுரை. இப்பயும் இதுலயே சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. முன்னுரை அல்ல, ஒரு இன்னுரையை நான் கொடுத்துட்றேன். தமிழக முதல்வர், இன்றைய முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தான் தோற்கடிக்கப்பட்ட குளத்தூர் தொகுதிக்கு மக்களை போய் பார்த்துருக்காரு. அது உள்ளபடியே ஒரு சிறந்த அரசியல் சாணக்கியத்தனமும் சொல்லலாம், அல்லது அரசியல்வாதியினுடைய அன்பு நிகழ்ச்சியும் கூட சொல்லலாம். ஒரு பக்கம் பாராட்டுவோம். அவருக்கு தெரியும் இன்றைக்கு நம்முடைய கூட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாவேகாவை ஆதரிக்காவிட்டால் என்ன நடக்கும். ஒன்று, அதிமுக சார்பாக பாஜக மறைமுகமாக ஆட்சியை தாவேகாவுக்கு பின்னால் இருந்து செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நம்பர் 1. அதிமுக ஆதரவு கொடுத்தாலும் அது பாஜக ஆதரவு தான். அதான் அர்த்தம். அது ஏன்னா ஏற்கனவே அதிமுக அது பாஜக என்னென்ன சொன்னாங்களோ அதை பூரா செயல் திட்டம் பண்ணவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 2வது, நாளைக்கு ஆதரவு இவருக்கு கிடைக்கல, ஃப்ளோரில் கிடைக்காம ஆட்சியை விட்டு போறாருன்னு வச்சுக்குவோம், ஆளுநர் ஆட்சின்னு ஒன்று வரும், இல்லை கவர்னர்ஸ் ரூல் வரும். வந்தால் அது 6 மாதம் 1 வருஷம் இருக்குமா 2 வருஷம் இருக்குமா, அது பாஜக ரூலாக தான் இருக்கும். அதையும் தடுக்கணும். 3வது, அதிமுகவுடைய பின்னணி வந்தால் அது இன்னும் திமுகவுக்கு எதிராக இருக்கும். இந்த வகையெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. யார்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைமை அதெல்லாம் யோசிக்கும். அப்போ தாவேகாவுடைய ஆட்சி அதிமுகவோ அல்லது பிஜேபியோ இல்லாமல் இருந்தால் என்ன செய்யலாம் சொன்னால், நம்ம கூட்டணி கட்சி இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஹெல்த்தி அப்போசிஷன் லீடராக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதனால தான் முதல் விஷயத்தை சொன்னேன். அதாவது தோற்றாலும் கூட அந்த தொகுதிக்கு போனவர், மக்களுக்காக நீண்ட காரியங்களை நல்ல காரியங்கள்லாம் செய்து முடித்தவர், இன்றைக்கும் ஒரு 17 லட்சம் வாக்கு பின்தங்கியதுனால ஆட்சியை இழந்தவர். வெறும் 17 லட்சம் வாக்குகள், ஒரு 3 விழுக்காடு வாக்குகள் தான். அப்போ அவருக்கு தெரியும் இது அதிமுக கையிலையோ பாஜக கையிலோ போகாமல் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா போன்றவர்கள் ஆதரவு அளித்து இந்த மாதிரி ஒரு கொல்லைப்புற வழியில் பாஜகவோ அதிமுகவோ வந்துவிடக்கூடாதுங்கிற எண்ணம் திமுக தலைமைக்கும் இருக்கலாம். அதையெல்லாம் ஆலோசித்து பரிசீலித்து எங்களை போன்றவர்கள் வந்து எங்களை ஆலோசனை கேடாமா. இந்த முடிவு காங்கிரஸ் தாவேகாவோட போலான்ற முடிவு காங்கிரஸ் எடுக்க போதா இல்லை திமுக எடுக்க போதா? அது இவையெல்லாம் கணிச்சு ஒன்று நோக்கி தான் செய்யணும். கூட்டணிக்கு தலைவராக இருந்தவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அதனால இதையெல்லாம் ஆலோசனை செஞ்சு, அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்லுவாங்க வள்ளுவருடைய வார்த்தை. அதனால இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கறது நல்லது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு எடுக்கலாம். இல்ல இதுல என்னன்னா, இது காங்கிரஸ் தாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நீங்க ஒரு காரணம் கற்பிக்கிறீங்களா, இல்ல இதான் காரணமா? தொடர்ந்து பேசலாம். முடிக்கவே இல்லை. காரணம் காரியம், அதான் காரியம் என்னவாக போகுது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு வர சொல்லிருங்க. அதாவது எங்க கூட்டணி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களும் அதில் வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்காத ஒரு சூழலில் அதிமுகவோ பாஜகவோ கொல்லைப்புறத்தில் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சிக்கு பின்னால் இருந்தால் இன்னும் அது வந்து அது எங்கள் கூட்டணிக்கே எதிராக முடியும், எங்களுக்கும் எதிராக முடியலாம். அதனால் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கு. முறையாக அவங்க வந்து கேட்கும்போது நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு தெரியும், மார்க்சிஸ்ட் என்ன சொன்னாங்க, திரு விஜய் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லட்டும், நாங்கள் சொல்கிறோம்ட்டாங்க. அதே மாதிரி பிசிகாவும் ஏறத்தாழ நம்முடைய வலது கம்யூனிஸ்டும் திரு வீரபாண்டியன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு வியூகம் வந்து வகுக்கும் போது இன்றைக்கு இவரை மதசார்பற்ற கட்சியாகவே வச்சுக்கணும்னு விரும்பினோம்னா யாரை? விஜய் அவர்களை. விஜய் அவர்கள் போய் எங்கேயும் மத பின்னணியில் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைய நிலையில் காங்கிரஸும் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் விரும்பக்கூடிய கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு அளித்து விட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பலமுள்ள ஆளுங்கட்சியாக இருந்தது ஒரு பலமுள்ள எதிர்கட்சியாகவும் மிளறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அவங்க தான் பலமுள்ள எதிர்கட்சி, நாளைக்கு அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்புகளும் வரலாம். ஏன்னா எந்த கட்சியும் தான் நிரந்தர மில்லியன் ஆகிப்போச்சு இல்லையா? 5 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. அது அண்ணா கலைஞர் ஒரு காலத்தில் 2 பேர் சொந்த தேர்ந்து வந்தாங்க, காங்கிரஸ் தொடர்ந்து வந்துடுச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர்
இதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு சூழல் வரல. அதனால செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது செகண்ட் டைம் வந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு நல்ல ராஜதந்திரமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகள் முடிவு செய்திருக்கலாம். ஆகவே விஜய் அவர்கள் முறையாக ஆதரவை கேட்டால் நாங்கள் கொடுக்கலாம் என்பதை எங்களுடைய மேலிடத்துடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் என்ன சொல்லியிருக்காரு, இது தமிழ்நாட்டு பிரச்சனை, நீங்கள் தமிழ்நாட்டிலே இந்த முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு காரியம் செய்யும்போது முன்பின் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், நமக்கு பிரச்சனை இல்லாமல் அது இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் காங்கிரஸை அவர்கள் ஆதரவு கேட்டு எங்களுடைய நிபந்தனைகளோ அல்லது எங்களுடைய பேச்சையோ கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும். இதற்கிடையில் பாமக பேசுனதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையான தம்பி தான் அவர்கிட்ட கேளுங்க, துணை முதல்வர் அதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய கோரிக்கை, அது தப்பே கிடையாது. அதை வச்சு இங்க டிமாண்ட் ரைஸ் பண்றீங்களா என்னன்றது கேள்வியா இருக்கு. நாங்க அந்த மாதிரி டிமாண்ட் எதுவும் இல்லை. நாங்க யாரையும் ரிமாண்ட்ல வைக்க மாட்டோம், நாங்க கமாண்டும் பண்ண மாட்டோம். அதெல்லாம் அங்க தெளிவா இருக்கிறோம். சரி, அதை எடுத்தோன்னா வேற ஒரு டாபிக் ஆயிரும். அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ காங்கிரஸ் வந்து தமிழகத்திலேருந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. அதான் கேட்டாங்களே, கேட்டாங்கன்னு தானே வேணுகோபால் சொல்லியிருக்காங்க. நானே சொல்லிட்டேன். மற்ற கட்சிகள் நீ அதை மட்டும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு காலையில கூட மற்ற கட்சிகள் அவங்க வந்து அவங்க எங்களை வந்து அணுகுனா அதுக்கு நாங்க பிறகு செய்வோம், நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஒரு படி நகர்றாங்க, நீங்களும் நகர்றீங்க. ஆமா, அவங்க நிலைப்பாட்டை சொல்லட்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சார். பல கணிப்புகள், அதாவது அவங்க தரப்புல வந்து தலைமை சொல்லாம ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் நீங்க 3 விஷயத்தை சொல்லணுமா? இந்த தேர்தலில் 33 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு இடத்தை தான் பெற்றிருக்குங்கிறது ஒரு செய்தி. நல்ல வேளை முதல்வர் அவர்கள் வந்து சபைக்குள்ளே போகாமல் இருந்தது வகையில் நல்லது தான். என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் முதல்வராக இருந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் இருக்குன்னு சொல்லி குளத்தூர் மக்கள் முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. 2வது விஷயம். 3வது விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்தால் இவர் ஆட்சியை ஒழுங்காக நடத்துவாரா, இந்த சொன்ன திட்டங்களுக்கெல்லாம் செய்வாராங்கிற கேள்விகளும் இங்கே வந்துச்சு. அதுக்கு நான் சொல்லிடுறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் ஆகும்போது அவருக்கு முன்னால் முதல்வர் கிடையாது, அப்புறம் தான் முதல்வராகி செஞ்சார். எம்ஜிஆராக இருக்கட்டும், அதே மாதிரி அண்ணாவாக இருக்கட்டும், யாருமே முதல்வர் பதவிங்கிறது எதுவுமே அதுக்கு வந்து அனுபவம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்டிஆர் 8 மாதத்தில் ஆட்சி பிடிச்சாருமா. 8 மாதத்தில் அவர் முன்னால் முதல்வராக இல்லை, ஆட்சியை பிடிச்சாரு. அதே மாதிரி சினிமா பின்புலமே இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் முதல்வராக இருந்தார். 3 கூட முதல்வராக இருந்தார். பல நல்ல திட்டங்களை அவர் செஞ்சார். ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு இன்னொரு கட்சியாக கூட இருக்கலாம். அதனால் விஜய் அவர்கள் இதை செய்வாரா அதை செய்வாரான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் அல்லது திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகும் போது முதல் கையெழுத்து போட்டது, 2வது கையெழுத்து போட்டு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் முடியாதுன்னு அன்னைக்கு அதிமுக சொல்லிச்சோ, எதிர்கட்சிகள் சொல்லிச்சோ, அதை பூரா செஞ்சு முடிச்சாரு. அவர் சொல்லாத பல காரியங்களை செஞ்சாரு. இன்றைக்கு அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது நாம யாரையும் வந்து நம்ம வந்து முதல்வர் ஆகிறவங்க அவங்க வந்து இதை இந்த இந்த மக்களுடைய இந்த கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. யாருமே முழு வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. இதுதான் ஒரு எனக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு காங்கிரஸோட முடிவு. நான் அடுத்து பாண்டியன் சார்ட்ட போறேன்னு நினைக்கிறேன். முடிவு தெரியவில்லை. நான் வந்து பொதுவாக சொல்றேன், காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக உருவாக்க வேண்டும். அது மதசார்பு உள்ளவரை கூட மாற்றணுங்கிற எண்ணத்துல தான் காங்கிரஸ் இருக்கும். அதனால திரு விஜய் அவர்களுக்கு வேணுகோபால் சொன்னது ரொம்ப தெளிவு. மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும். அதன் அடிப்படையில் ஆதரவு கோரி இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த முடிவு வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள நாளைக்கு அந்த கூட்டணி கட்சி மாதிரி நம்ம எப்படி பேச போறோம்னு இது எல்லாருக்கும் நல்லது. எதுக்கு நல்லதுன்னு சொன்னா, அதிமுகவோ பாஜகவோ மறைமுகமாவோ அல்லது ஆளுநர் ஆட்சியோ வந்துவிடக் கூடாது என்பதில் வந்து மதசார்பற்ற அனைவருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். அது எல்லா கட்சிக்கும் இருக்கு, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் அது இருக்கும். மீண்டும் ஒரு தேர்தல் வந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் இதே அளவு இடங்களை பெறுவார்கள் சொல்ல அதிகமா பெறுவாங்க. சொல்றேன், இப்ப வாங்கின இடங்களை கூட சில கட்சிகள் வாங்க முடியாம போயிடும். அதனால தேர்தலை யாரும் விரும்ப மாட்டாங்க. 10 மாவட்டங்கள்ல 62 இடங்கள்ல திமுக மொத்தமா 0. 10 மாவட்டங்கள்ல வாஷ் அவுட் சிட்டிங் இல்லங்க. நீங்க சொன்னதுக்கு விளக்கம், அதாவது ஸ்டாலின் ஒரே பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. உங்க டர்ன் வரும்போது 73 வாகனங்களை பார்த்து நீ ஈயத்தை பார்த்து இழுச்சதான் பிச்சாலைங்கிற மாதிரி பேசாதீங்க. இது தேவையில்லை, சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. நான் சொல்றேன்,
ஸ்டாலின் ஒருவர் அவரை மட்டும் ஒரு போனப்பதான் அவர் அங்க போவேணான்னு உங்களை மக்களா பிடிச்சி வச்சுட்டா மாதிரிலாம் இல்ல. நடந்த தவறுகள் யார் மேல தவறு இருந்தாலும் அமைச்சர்கள் மேல, அதிகாரிகள் மேல, கட்சிக்காரர்கள் மேல, முதலமைச்சர் அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் சொல்றேன், நாங்க வாங்காத இடங்களை பாடமாக எடுத்துக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாம நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூடோட சொல்றீங்க. அதை என்னால இல்ல நம்ம கேள்வியே வந்து என்ன அப்படின்னா பாமக இங்க அதிமுக இருக்க கூட்டணி கட்சிகள் விலகி போயிருவாங்களா, கூட்டணி இல்லாம அவர் கொட்டப்பாக்க வேலையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பாண்டிச்சேரியில 1.5 கிலோமீட்டர் அந்த ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. அவர் போய் ராகுல் சந்திக்கவே இல்ல. இதுங்களா ஒரு மீட்டிங் போய் ஜெகத் ரட்சகன் உட்பட பாண்டிச்சேரியில ஜெகத் ரட்சகன் உட்பட இருங்க தயாரிப்பு இருக்கு. ஜெகத் ரட்சகன் உட்பட ஜெகத் ரட்சகன் தயாரிப்பு இல்ல. அவங்க விஜய் கூப்பிட்டா சேஃபா போய் செட்டில் ஆயிரலாம். இவங்க இது தவிர வேற எதுக்கு கனவுலையும் தூக்கத்திலையும் மோடி தான் நம்மளுக்கு வராரு. ஸ்டாலின் அவர்களை விட சிறந்தவர் இல்லைன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார். என் சகோதரர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி. இதை விட என்ன ராகுல் ஸ்டாலினை பத்தி உயர்வா பேச முடியும்? இல்லைங்க, எல்லா தேர்தலுக்கும் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தேர்தலும் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொன்னேன். அவங்க எப்படியாவது கூப்பிட்டா தேவையில்லைன்னு வெவ்வேறு ஆட்களை வச்சு அறிக்கை விட்டு என்ன கூப்பிடுங்க கால்மி நம்ம வந்து கேட்க நீங்க அதிகமா கேட்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கூடுதல் தகுதி இல்லாத ஒருத்தர் எப்படி கேட்க முடியும்? 10 மந்திரி கூட கேட்பீங்க. அதனாலதான் உங்களை கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேங்க, தகுதி இல்லாத என்ன நிபந்தனை விதிக்கப்படுறாங்க நான் என்ன கேக்குறேன், கேக்குறாங்கன்னா கேக்குற தகுதியோட தான் கேக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த தகுதி இல்லாதவங்க கேட்க முடியாதவங்க ஓடி போய் விழுந்துறாங்க. மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஒண்ணு என்ன எந்த முன்னேற்றம் இல்லாம போனாலுங்க சார். நீங்க பேசணும். என்ன தேர்தல் சந்திச்சாங்க, தனிச்ச தேர்தல் பாமக போகுமான்ற கேள்வியில நாளைக்கு பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தீங்க. நிலைப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க சார்? நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது தலைவர் எடுக்கிற முடிவு. தலைமைகள் முடிவெடுக்க போறாங்க. பதில் சொல்லாம நீங்க ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்துறீங்க. நீங்க வந்து ஸ்டாலினை ஏதோ வந்து காப்பாத்த பாக்குறீங்க. நன்றி.